கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரோமர் 4:20-21 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Romans chapter 4 verses 20 and 21. He did not waver at the promise of God through unbelief, but was strengthened in faith, giving glory to God and being fully convinced that what he had promised he was also able to perform. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நாம் இந்த நாளிலே தியானிப்போம். தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழுவதுமாய் அவர் நம்பினார். சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை, உலக பிரகாரமாய் சரீரம் செத்து போய்விட்டதே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை செத்து போன சரீரத்திற்கு உயிர் கொடுக்கும் என்று முழு நிச்சயமாய் அவர் விசுவாசித்தார். அதை அவர் நம்பினார். ஆமேன். அதுதான் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்யும்படியான ஒரு வழியை அது உண்டாக்கினது. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ சொன்னமே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். முழு நிச்சயமாய் அதை நம்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை முழு நிச்சயமாய் நீங்கள் நம்புவீர்கள் என்றால் தேவன் இல்லாதவைகளை இருப்பதைப் போல அழைக்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் காரியங்களை அவர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். ஆமேன். செத்துப்போன சாராளுடைய வயிற்றில அவரால் ஒரு ஈசாக்கை கொடுக்க முடியும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாய் அற்புதத்தை அவர் செய்வார். ஒன்று நாம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் முழுவதுமாய் நம்ப வேண்டும். ஆமேன். தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சொன்னமே, இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து விட்டிருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம். தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் உம்மேல் வைத்த அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் நாங்களும் வைக்கும்படியாய் இந்த நாளில ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் உம்முடைய வார்த்தைகள் ஊடுருவி பாய்வதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் உம்மேல் உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைப்பதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.